திடீர்னு ட்ரெயினில் போயிட்டு இருந்த ஒருத்தர், தன்னுடைய குழந்தைகளோடு போயிட்டு இருந்த ஒருத்தர் போய் இந்த டிடிஆரை போய் எழுப்புறார். சார், நீங்கள் என்னுடைய மகனுக்கு வந்து அரை டிக்கெட் வாங்கினீங்க, என் மகனுக்கு வந்து இப்போ பிறந்தநாள், இப்போ அவனுக்கு முழு டிக்கெட் வாங்கக்கூடிய வயசு வந்துருச்சு, அதனால் இப்போ நீங்கள் முழு டிக்கெட் வாங்கிக்கன்னு போய் டிடிஆர் எழுப்பி ஒருத்தர் பணம் கட்டினாராம். அப்படி பணம் கட்டினவர் யாருன்னா, தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்கிற ஒருவர். இந்த அறம் என்ன அறம்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பொல்லாத இந்த உலகத்துல எல்லாம் ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக கடவுளை திட்டக்கூடிய ஒரு பாட்டு. மண்ணிலே ஈரம் உண்டு என்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது முதல்ல பாட்டு இல்லை அந்த படத்தில். நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த பாட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக அந்த ஒரு பாடலை வச்சே நம்ம சொல்லிட முடியும். தேங்காய் விலையிலேருந்து வந்தால் தேங்காய் எண்ணெய், கடலையிலேருந்து வந்தால் கடலை எண்ணெய், எள்ளுலேருந்து வந்தால் என்ன எண்ணெய், எள்ளெண்ணெய் தானே சொல்லணும், அதே நல்லெண்ணெய்னு சொல்கிறோம். 3500 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியை பற்றியும் அரசியலை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் சொல்லியிருக்கக்கூடிய நம்முடைய தமிழின் சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் நீங்கள் படியுங்கள், ஆனால் படியுங்கள். மிக அற்புதமான இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும், இந்த நிகழ்வை ஆகச் சிறப்பாக வடிவமைத்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு 10-12 வயது ஆகிற பொழுது தஞ்சாவூரிலிருந்து என்னுடைய அப்பா வந்து உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்குக்காக அழைத்து கொண்டு போனார். அது என்ன வழக்குனா, எங்கள் அப்பா வந்து ஒரு பஞ்சாலை தொழிலாளி. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாலையில் கூலி உயர்வு பிரச்சனை, தொழிலாளர்களுக்கான உரிய உரிமைகள் வழங்கப்படாத ஒரு சூழலில் தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்திருந்தார்கள். அதனால் நிறைய வேலை நிறுத்தம், நிறைய பஞ்சம் பசி பட்டினி, வழக்கு நடத்துவதற்கு கூட பணம் இல்லாத ஒரு சூழலில் என்னுடைய அப்பா சென்னைக்கு அழைத்து கொண்டு போனார். அவர் என்னை சென்னைக்கு அழைத்து கொண்டு போவது சென்னையை காட்டுவது, உயர்நீதிமன்றத்தை காட்டுவது. என்னுடைய அப்பா முதலில் எனக்கு காட்டியது உயர்நீதிமன்றம் தான் என்பது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் சென்னைக்கு போவதற்கே பணம் இல்லை, கடன் வாங்கி கொண்டு தான் போனோம். நான் அப்போ என்னோடய அப்பாவிடம் கேட்டேன், ஏன்பா நம்ம ஊருக்கு சென்னைக்கு போவதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு போவதற்கே நம்மிடம் பணம் இல்லையே, இந்த வழக்கையெல்லாம் பணம் கொடுக்காமல் எப்படியப்பா நடத்துவார்கள் என்றால், சென்னையிலே ஒருவர் இருக்கிறார், பணம் வாங்காமல் தொழிலாளர்களுக்கு வழக்கு நடத்துவதற்கு ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் சந்துரு என்று என்னுடைய 12 வயதில் எனக்கு சொன்னார். அந்த 12 வயது மாணவனாக இருந்த நான் ஒரு 30 வருடத்திற்கு பின்பு அவரே கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஜெய்பீம் என்கிற திரைப்படத்திற்கு பாடல் எழுதுகிறவனாக மாறினேன் என்பதற்கு இல்லையா, அதுதான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொடர்பு. தோழருக்கு என்னை அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவருடைய அம்பேத்கர் ஒளியில் அவர் வழங்கக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்பையும், அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும், அவர் எழுதக்கூடிய இந்தியா டுடேயில் அவர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்த கட்டுரைகள் ஒவ்வொன்றையும் எல்லா நேரத்திலும் அவரை விடவும் அதிகமாக நான் மனப்பாடமாக சொல்லக்கூடியவனாக நான் இருந்திருக்கிறேன் என்பதே அவர் பக்கத்தில் இருப்பதற்கு தகுதி தொடர்பு என்று நான் கருதுகிறேன். இந்த ஜெய்பீம் படத்திலிருந்தே தொடங்கிடுவோம். மணத்துக்கண் மாசிலன்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். மணத்துக்கண் மாசிலன்கிறது வேறு யார்? இந்த மேடையில் அமைந்திருக்க கூட மாண்புமிகு நீதியரசர். எனவே தலைப்பை ஒட்டியே நான் பேச வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. இந்த மேடையில் அப்படி ஒருவரை நாம் அமர்த்தி வைத்திருக்கிறோம். அதனால் தலைப்பை நான் ரொம்பவும் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர் ஒருவரே போதும். நிறைய அவரை பற்றி புகழ்வதை அல்லது நிறைய அவரை பற்றி பாராட்டுவதை நாம் ஒரு கடமையாகவே செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறவன். அதனால் வந்து அவரை பற்றி நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததாக கூட இருக்கலாம். இந்த ஜெய்பீம் திரைப்படத்தை இயக்குகிற பொழுது அந்த படத்தினுடைய இயக்குனர் தாசியா ஞானவேல் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். இந்த வழக்கு குறித்து, செங்கேணியை குறித்து, அந்த வழக்கு நடந்த சம்பவத்தை பற்றியெல்லாம் ஏற்கனவே நானும் ராஜமுருகனும் ஞானவேலும் எல்லாம் நிறைய தடவை பேசியிருக்கிறோம். ஆனால் இது ஒரு திரைப்படமாக ஆக்கம் பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் ஞானவேல் யோசித்து தான் செய்தார். அதற்கு பிறகு அந்த படத்திற்கு பாடல் எழுதுகிற பொழுது நான் எப்படி என்னுடைய அப்பா தூரத்தில் இருந்து இவர் தான் சந்துரு என்று காட்டுகிற பொழுது பார்த்தேன் இல்லையா, அது மாதிரி ஸ்க்ரீனில் வந்து சூர்யா எங்கெல்லாம் வருகிறாரோ அது சந்துரு என்று நினைத்து கொண்டு தான் அந்த ஒவ்வொரு பாடலையும் நாங்கள் எழுதினோம். அதில் பொல்லாத இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக கடவுளை திட்டக்கூடிய ஒரு பாட்டு. அது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் எல்லா வசனங்களும் கூட எனக்கு மனப்படமாக தெரியும். இறுதியில் அந்த படம் முடிகிற பொழுது மண்ணிலே ஈரம் உண்டு என்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது முதல்ல பாட்டு இல்லை அந்த படத்தில். படத்தை எல்லாம் முழுசாக பார்த்து விட்டு நான், ஞானவேல், அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சான்ரோல்டன் எல்லோரும் அமர்ந்து முழுமையாக எடிட் செய்யப்பட்ட
ரீரெக்கார்டிங் செய்வதற்கு முன்பாக, இசைக்கோர்ப்புக்கு முன்பாக அந்த படத்தை பார்த்து விட்டு வருகிற போது ஏதோ ஒரு விஷயம் குறைவது போல் எனக்கு பட்டுச்சு பர்சனலாக. நான் வந்து ஞானவேலிடம் சொன்னேன், இந்த படத்தின் மூலம் என்ன சொல்கிறோங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு. நார்முநாதன் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பாக கவனிச்சுக்கணும். இங்கே தான் வந்து கார்த்திக் புகழேந்துக்கு என்ன தொடர்புங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அவர் வந்து சிலப்பதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீதிக்காக அடியாருக்கு நன்னால் எழுதிய உரையை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார் இல்லையா, இந்த செங்கேனியும் ஒரு நீதி கேட்டு கிளம்பியவள் தான் என்பதனால் எப்படியோ ஒரு விதத்தில் அவருக்கும் இதில் சம்மதம் இருக்குது. எனவே நீதி கேட்பது என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யானே அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புதங்காவல் என்பதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என்று அரசவையிலே போய் நின்று நீதி கேட்டு வெற்றி அடைத்த கண்ணகி எவ்வளோ முக்கியமோ அதை விடவும் 100 மடங்கு முக்கியமானவள் செங்கேணி இல்லையா. அப்போ அந்த நீதிபதி நல்ல தீர்ப்பை வழங்கியதற்கு பிறகு ஒரு நல்ல சோவென்று மழை பெய்யும். மழை பெய்ததற்கு பிறகு அந்த கோர்ட் வாசலில் வெளியில் வந்து அந்த செங்கேணியும் அவரோட குழந்தையும் வந்து உட்காருவது போல் பார்த்து எஃப்லீம் பை தாசியா ஞானவேல்னு முடிகிற மாதிரி இருந்துச்சு. நான் ஞானவேல்கிட்ட எதேச்சியாக கேட்டேன், ஞானவேல் இந்த படத்தின் மூலயமா நம்ம என்ன சொல்கிறோம், இவ்வளோ நேரம் படம் பார்த்துட்டு இந்த படத்தின் மூலம் என்ன சொல்லுவோன்னு கேள்வி கேட்டாலே நீங்கள் படத்தை எவ்வளோ லட்சத்தில் பார்த்தீங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னார். நம்பிக்கை என்பது இந்த படத்தில் நாம் சொல்ல விரும்புவது, எங்கேனும் ஒருவர் அடிபடுகிறவரை கைதாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சந்துரு எங்கேனும் இந்த பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக நீதியின் மீது நாம் வைக்க வேண்டிய சத்தியத்தையும் நம்பிக்கையையும் சொல்லக்கூடியது அப்படின்னு ஷான் ரோல்டன் உடனே சொன்னார், இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாட்டு மாதிரி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். அம்பேத்கர், மார்க்ஸ், பெரியார் 3 பேரும் படத்தில் முழுக்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது எனக்கு ஒரு சின்னதாக தோணுச்சு, அம்பேத்கர், மார்க்ஸ், பெரியாரோடு சேர்த்து காந்தியும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பாடல் முழுக்க நம்பிக்கையின் ஊடாக எதை நோக்கி நகர வேண்டும் என்பதை பற்றி சொல்லணும். அப்படின்னோடனே மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு அப்படின்னு அதை எழுதி அப்படியே வரிசையாக வரும்பொழுது அதில் ஒரு வரி இருந்தது. அது அதாவது உன்னுடைய உயரம் என்பது என்னென்னா உன்னுடைய நம்பிக்கை தான். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது செய்யும் செயல் தான் அறம் அப்படின்னு அதில் ஒரு வரி இருந்துச்சு. அதை நீங்கள் அந்த பாடலை நீங்கள் போய் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதலாக விளங்கக்கூடும். அறம் அப்படின்னு சொன்ன உடனே ஞானவேல் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அவர் சொன்னார், இந்த படம் மொத்தமும் அறத்தை பற்றி தான் பேசுகிறது, நீதியை பற்றி தான் பேசுகிறது. ஆனால் அறம் என்கிற சொல் என்னுடைய வசனத்தில் எங்கேயுமே வரல. இந்த அறம் என்கிற இந்த சொல் வந்த உடனே இது மொத்தமும் இந்த பாடலும் சரி இந்த படமும் சரி ஒரு முழுமை அடைந்தது விட்டது போல் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு அவர் சொன்னார். அது எப்படி நான் உணர்ந்தேன்னா, தேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த பாடல் வருகிற பொழுது அந்த மொத்த திரையரங்கும் எழுந்து நின்று கைத்தட்டியது இல்லையா, அப்போ தான் அந்த ஆச்சரியத்தை அணுக முடியும், தெரிய முடியும். ஆனால் அந்த படம் தேட்டரில் ஒளிபரப்பப்படவில்லை. இந்த தேட்டரில் எப்படி இருக்கும் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸுங்கிறத தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு முக்கியமான சமூகத்தில் முக்கியமாக கருதப்படுகிறவர் எல்லோரும் அழைத்து காட்டுகிற பொழுது அவர்கள் மொத்த பேரும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள். நான் அப்பொழுதுதான் நான் ஒன்றை ரொம்ப ஆழமாக புரிந்து கொண்டேன். தமிழ் சமூகத்தில் அறம் என்பது எப்போதும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, ஆதரவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு நம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்துரு நீதி அரசர் என்று எல்லோரும் சொல்லார் கூட, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தோழர் சந்துரு தான். அவர் எல்லோருக்கும் தோழராக இருப்பதை தான் அவரும் விரும்புகிறார் என்பதை எல்லோருமே அறிந்த ஒரு செய்தி தான். அவர் தோழராக இருப்பதனால தான் நல்ல நீதிபதியாகவும் இருந்தார் இல்லையா. அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது இந்த மனத்துக்கண் மாசிலன் அப்படிங்கிற தலைப்புக்கு நம்ம வந்துடலாம். அந்த குறளில் வந்து மனத்துக்கண் மாசிலன் அப்படிங்கிறதுக்கு அறம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் தான் சொல்கிறார் வள்ளுவர். அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டவுடனே அவர் ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அறம் என்பது வேறு ஒன்றும் கிடையாது, மனசால் தூய்மையாக, மனதினால் எவன் ஒருவன் தூய்மையுடையவனாக இருக்கிறானோ அல்லது தூய்மையுடைய செயலை செய்கிறானோ அதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு மனத்தின் கண் நல்லவன் ஆதல், மனத்தின் கண் நல்லவன் ஆதல் அனைத்து அரண் எழுதலாம் இல்லையா. அது நல்லவன் ஆதல்னு எழுதாமல் மாசிலன் எதுக்கு எழுதுகிறார்? அதையும் தாண்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனத்தின் கண் அப்படின்னு எதுக்கு எழுதணும்? மனத்தினால் நல்லவனாதல், மனத்தினால் மாசிலன் ஆதல் அப்படின்னு கூட போகலாம். மனத்தின் கண் அப்படின்னு போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது 7ஆம் வேற்றுமை உறுப்புன்னு இலக்கிய உரையாசிரியர்கள்லாம் எழுதி கொண்டு போவார்கள். எனக்கு அந்த உரையின் மீது பெரிய ஆர்வமோ நம்பிக்கையோ கிடையாது. ஏன்னா அந்த கண் என்று திருவள்ளுவர் போட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருப்பதாக எனக்கு தோன்றும். அது இயல்பாக எனக்கு ஒன்று தோன்றும். என்னென்னா, மனத்தின் கை
மனத்தின் கால், மனத்தின் நாசி அப்படின்னு போட்டிருக்கலாம்ல. மனத்தின் கண்ணுன்னு ஏன் போடுறார்? மனத்தின் கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. மனத்தின் கண்ணுன்னு ஏன் போட்டாருன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு விஷயம் தெரியும். கண்ணிலே ஒரு தூசி விழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தூசியை உடனே தேய்ச்சி வெளியில் எடுக்க முடியாது. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் பேசாமல் இருந்தால் அந்த தூசி உங்கள் கண்ணிலிருந்து அந்த கண்ணே அந்த தூசியை வெளியேற்றிவிடும். மனதில் நீங்கள் ஒரு தீய எண்ணத்தை அல்லது ஒரு கெட்ட எண்ணத்தை நினைக்கிறீர்கள் என்றால் 5 நிமிடமோ 10 நிமிடத்திற்குள்ளேயோ உங்கள் மனசாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த மனம் என்ன சொல்லும்? டே நீ தப்பு செய்கிற அப்படின்னு சொல்லும். எப்படி கண்ணில் விழுகிற தூசியை கண்ணே வெளியேற்றி விடுகிறதோ அதுபோல் மனதில் ஒரு தீய எண்ணம் வந்தால் அந்த மனமே அதை சொல்லி கொடுத்து விடும் என்பதனால தான் மனத்தின் கண் மாசிலன் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை அந்த குறளில் வள்ளுவர் எழுதியிருப்பதாக எனக்கு படும். அது மட்டும் இல்லை, இந்த மனத்தின் கண் மாசிலன் இதெல்லாம் தாண்டி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது என்ன இப்போ சமூகத்தில் நிறைய ஓட்டுக்கு காசு வாங்குவது அறம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு பெரிய அறம் தான் அப்படின்லாம் பேசக்கூடிய காலத்தில் நம்ம நெய்யிட்டோம். எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுப்பதில் ஒன்றும் தப்பு இல்லை, எப்படியாவது வேலை வாங்கணுங்கிறது தான் முக்கியம். கோச்சிங் கிளாஸ் போயினாலும் நீட்டை பாஸ் பண்ணிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற எல்லாம் அறம் பிறழ்ந்த ஒரு சூழலில் அறத்திற்கான புதிய புதிய விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அறத்தை தமிழன் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம், தமிழர்கள் எப்படி புரிந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய இலக்கியத்தில், காப்பியத்தில், தத்துவத்தில், அரசியலில் எப்படி அறம் என்பது போதிக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப ஆச்சரியகரமான சில சம்பவங்களை, சில செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு 12:30 மணிக்கு திடீர்னு ட்ரெயினில் போயிட்டு இருந்த ஒருத்தர், தன்னுடைய குழந்தைகளோடு போயிட்டு இருந்த ஒருத்தர் போய் இந்த டிடிஆரை போய் எழுப்புறார். எழுப்பி சொல்கிறாரு, சார் நீங்கள் என்னுடைய மகனுக்கு 1/2 டிக்கெட் வாங்கினீங்க. என் மகனுக்கு இப்போ பிறந்தநாள், அவனுடைய பிறந்தநாள் இந்த 12 மணியோடு முடிஞ்சிருச்சு. இப்போ அவனுக்கு முழு டிக்கெட் வாங்கக்கூடிய வயசு வந்துருச்சு. அதனால் இப்போ நீங்கள் முழு டிக்கெட் வாங்கிக்கன்னு போய் டிடிஆர் எழுப்பி ஒருத்தர் பணம் கட்டினாராம். அப்படி பணம் கட்டினவர் யாருன்னா தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்கிற ஒருவர். இந்த அறம் என்ன அறம்னு நீங்கள் யோசிக்கங்க. அது மட்டும் இல்லை, அவரை பற்றி நிறைய வாசிக்கலாம். விவசாய முதலமைச்சர் என்று ஒரு விவசாய முதல்வர் என்கிற ஒரு புத்தகம் இருக்குது. இந்த நம்ம நூலகத்தில் கூட கிடைக்கக்கூடும், புத்தக விழாவில் கூட கிடைக்கக்கூடும். நீங்கள் அவசியம் வாசி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 200-250 பக்கம். அது அந்த 250 பக்கம் முழுவதும் எப்படி டிடிஆரை எழுப்பி அவர் போய் டிக்கெட் வாங்கினாரோ அந்த மாதிரி சம்பவங்களாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறானாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஓமந்தூராரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னை மாதிரி ஆளெல்லாம் பாரதியை பற்றியெல்லாம் பேசுகிறோம் என்றால் அந்த பாரதியை நாட்டுடைமையாக்கி கொடுத்த பெருமை ஓமந்தூராருக்கு தான் சேரும். அது மட்டும் இல்லை, ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருந்தது. அறம் என்பது என்னங்கிறது முக்கியம். ஒரு முறை ஒன்றிய அரசு, அப்போ மத்திய அரசுன்னு வச்சுக்கோங்க, இப்போ தானே நம்ம ஒன்றிய அரசு சொல்கிறோம், அந்த மத்திய அரசுலேருந்து ஒரு கடிதம், அவர் தமிழக முதல்வராக இருக்கிறார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மத்திய அரசு, வேணா ஒன்றிய அரசுன்னே நம்ம சொல்லுவோம், நமக்கு அதான் சிறப்பு. ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த முதல்வர்கிட்ட ஒரு கடிதம் கேட்குறாங்க. அவர் இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். கடிதம் எழுதி அனுப்புறதுக்கு முன்னாடி அவரோட உதவியாளர்கிட்ட கொண்டு போய் அந்த கடிதத்தை கொடுக்குறார். அந்த உதவியாளர் இவர் டிக்டேட் பண்ண எழுதாமல் அவருடைய ஓமந்தூரார் அவர் கைப்படவே அந்த கடிதத்தை எழுதி அந்த நேர்முக உதவியாளர், முதல் உதவியாளர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் PV கிருஷ்ணய்யா என்று அவருடைய பெயர். அவர் வாங்கி படிச்சுட்டு இது இப்படியே அனுப்பிவிட்டீங்களா ஐயான்னு கேட்குறாரு. ஆமாம் அனுப்பிடுங்க அப்படின்றார். இல்லைங்கய்யா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றார். என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இல்லை இன்மை ஒப்பீனியன் நீங்கள் எழுதிருக்கீங்க, அந்த ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, நீங்கள் அனுப்புறது ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறீங்க, அவங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இல்லை நீ அப்படியெல்லாம் மாற்றி அனுப்ப வேணாம், நான் என்ன எழுதியிருக்கிறேனோ அதை அப்படியே அனுப்புங்க. இல்லைங்க ஏன்னு அவர் தயங்கி நின்றுருக்காரு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த பிரச்சனையில் என்ன ஒப்பீனியன் தான் என்கிட்ட கேட்டிருக்காங்களே தவிர ஒப்பீனியனுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு என்கிட்ட கேட்கல. அது மட்டும் இல்லை, மத்தியில் இருக்கிறவனுக்கு எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிறதும் தெரியட்டும், அதனால் இந்த கரெக்ஷன்லாம் நீ போடாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் இருக்கிற நுட்பம் என்னென்னா, அந்த ஒரு கடிதத்திரி அவர் ஏன் இப்படி மறுத்துருக்கிறாரு, தனக்கு தெரியாததை தெரிந்து கொள்வது தானே சரி அப்படின்னு நம்ம ஒரு அறத்தோடு பேசலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு அந்த கடிதத்துக்கு அவர் ஒப்புதல் வழங்கியிருந்தால் அதற்கு பிறகு எல்லா கடிதத்தையும்
அந்த உதவியாளர் என்ன பண்ணியிருப்பார், அவர் சௌகரியத்துக்கு எழுதியிருப்பார் இல்லையா? அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறவர்களாக அன்றைய முதல்வரும் இருந்தார்கள், இன்றைய முதல்வரும் இருக்கிறாருங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக ஒன்றிய அரசுகிட்டேருந்து கடிதம் வந்தாலோ அல்ல ஒன்றிய அரசுக்கு நாம் கடிதம் எழுதினாலும், எந்த கடிதம் எழுதினாலும் அது போகாது, அது நடக்காதுங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் நம்ம எழுதும்போது நம்ம எவ்வளோ கவனத்தோடு இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அவருடைய சகோதரர் ஒருவர், அவர் ஊர்லேருந்து வந்திருக்கிறார். அண்ணன் முதல்வர் அவரை சந்தித்து அவரிடம் பேசிட்டு போகும்பொழுது சொல்லியிருக்கிறார், ஊரில் வந்து அப்போல்லாம் வந்து இந்த விவசாய நிலத்துகளுக்கு வந்து ஆயில் என்ஜின் இருக்கு இல்லையா, அது வந்து அரசே வந்து வாடகை கொடுக்கும். ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குனாக்கா அதில் வந்து யாருக்கெல்லாம் ஆயில் என்ஜின் வேணுமோ அவங்க வந்து பதிவு பண்ணி வைக்கணும். அவங்களுக்கு அந்த ஆயில் என்ஜின் வாடகை கொடுப்பாங்க. அவங்க எடுத்துக்கொண்டு போய் தண்ணி இறைத்து கொண்டு திருப்பி கொடுக்கணும். இப்படி வரிசை ஒரு பெரிய கொஞ்சம் ஆயில் என்ஜின் தான் இருக்கும். அது யாரும் பட்டியல் படி யார் முன்னாடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வரிசையாக வழங்கப்பட்டிருக்கு. இவர் அண்ணனை பார்த்துட்டு மறாவது நாள் போகிறார். போய் அதேமாதிரி அவர் ஊரில் வந்து ஆயில் இன்ஜின் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் முதல்வருடைய சகோதரர் இல்லையா லட்சுமண ரெட்டியார், அதனால் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த அதிகாரி உடனே ஆயில் இன்ஜினை கொடுத்துட்றாரு. அவர் தண்ணியெல்லாம் இறச்சிடுறாரு. இது வந்து காலையில் இது நடக்குது, சாயங்காலம் தான் இவருக்கு தெரியுது. யார், நம்ம ஓமந்தூராருக்கு. தெரிஞ்ச உடனே அந்த அதிகாரிக்கு ஒரு கடிதம், அதிகாரி வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டீங்க, ஏற்கனவே 500 பேர் காத்திருக்கும் பொழுது என்னுடைய தம்பி என்பதற்காக நீங்கள் வந்து ஆயில் இன்ஜினை கொடுத்தீங்கிறதுக்காக உங்கள் வேலை சஸ்பெண்ட் செய்யப்படுகிறதுன்னு ஒரு கடிதம். இப்போ வந்து அந்த அதிகாரிக்கு என்ன நிலைமை இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இனிமேல் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட என் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு தம்பிக்கு ஒரு கடிதம். இப்படி எழுதக்கூடிய, இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அறத்தோடு இருக்கிறவர்கள் இருந்த இந்த பூமியில் இன்றைக்கும் அதே அறத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பது தான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இழந்தெல்லாம் போய்விட வேணும், அன்றைக்கி அப்படி இருந்தாங்க இன்றைக்கி யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவும் மடமை நிறைந்த சொல். இன்றைக்கும் நம்மிடையே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை நாம் கண்டடைகிறோமாங்கிறதான் ரொம்ப முக்கியமானது. ஆசா ஞானசம்பந்தம் என்கிற ஒரு தமிழறிஞரை பற்றி நீங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடும். அவர் வந்து இந்த மணத்துக்கண் மாசிலனை பற்றி படிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு நிறைய சம்பவங்கள் இது மாதிரி புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக தெரிந்த சம்பவத்தில் ஒரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 1942 கல்விக் கழகம்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அந்த அமைப்பை ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க வழக்கம் போல். அந்த கூட்டத்திற்கு வந்து வாகீச கலாநிதி என்று சொல்லக்கூடிய கிவா ஜெகநாதனும் ஆசா ஞானசம்பந்தமும் போகிறாங்க. போகும்பொழுது அவர் சொல்கிறாங்க, புதுச்சேரிக்கு 2 பெருமைகள் உண்டு. ஏனென்றால் இங்கே 2 மாபெரும் கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவங்க 2 பேரையும் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். சரி சந்திப்போம் அப்படின்னா, ஒருவர் வந்து காவி உடை தரித்திருக்கக்கூடிய ஒருவர், இன்னொருவர் வந்து அந்த காவிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர். பார்த்துக்கங்க, 1942, இன்றைக்கி 2024. இப்போவும் காவி உடை தரித்த கவிஞர்கள் இருக்கிறார்கள், காவிக்கு எதிராக கருப்பு உடை தரித்த கவிஞர்கள் இருக்கிறார்கள். இப்படியே அன்னைக்கு இருந்திருக்கு. ஆசாஞா என்ன சொல்லியிருக்கிறாரு, முதல்ல யாரை சந்திக்கிறது அப்படின்னோடனே அரவிந்தர் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய காவி உடை தரித்தவரை சந்திச்சிருவோம். ஏன்னா கிவாஜா வந்து பக்தி பழம், அது மட்டுமல்ல ஒரு கலைமகளுடைய பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர். நேராக போயிருக்கிறார். போகிறப்பே வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து காவி உடை தரித்த அந்த கவிஞர் வந்து மௌன விரதத்தில் இருக்கிறார். மௌன விரதத்தில் இருக்கிறதுனால அவர் பேச மாட்டார். ஆனாலும் நம்ம இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டோம், அவரை சந்திக்காமல் போகக்கூடாது. நம்ம போய் ஏதாவது நம்ம தேவைன்னாக்க அவர் உடனே ஒரு ஸ்லேட்டில் எழுதி காட்டுவார், அதுக்கு பதில் சொல்லுவார். அதனால் நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்கலாம், அவருக்கு வாய் தான் திறந்து பேச மாட்டாரே தவிர எழுதி காட்டுவார்னு சொல்லியிருக்கிறார். இவர் அதே மாதிரி போயிருக்கிறாங்க. அவர் ஒரு உயர்ந்த மேடையில் உட்காந்துருக்கிறார். எப்போதும் காவி உடை தரித்தவர்கள் உயர்ந்த மேடையில் உட்கார்ந்துருப்பது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவர் மேலே உட்காந்துருக்கிறார். இவங்க 2 பேரும் கீழே உட்காந்துருக்கிறாங்க. கீழே உட்காந்த உடனே அவர் போன உடனே கிவா ஜெகநாதனை பார்த்த உடனே அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, உங்கள் கலைமகள் பத்திரிகைக்கு நான் வந்து என்னுடைய புத்தகங்கள்லாம் விமர்சனத்துக்கு அனுப்பிச்சேனே, ஏன் வரலை, அது கலைமகளா விலைமகளான்னு எழுதி காட்டியிருக்காரு. போன ஆசாஞ்சாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன அவர் ஒரு பெரிய சனாதன பற்று மிக்கவராக பக்தி மிக்கவராக இருப்பார்னு பார்த்தாக்க டக்குன்னு முதல் வார்த்தையே கலைமகளா விலைமகளான்னு எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே முடியல. இவர் கிவாஜாவை பார்க்குறாரு. இல்லை அதை நீ தவறாக எடுத்துக்காதுன்னு கிவாஜா வந்து ஆசாஞ்சாவை பார்த்து சொல்கிறார். இவருக்கு உடனே என்ன கேட்குறதுனே தெரில. வேறு என்னடா இப்படி போன உடனே இப்படி ஒருத்தர் காவி உடை தெரித்தவர் டக்குன்னு விலைமகளான்னு கேட்டாக்கா எப்படி இருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இப்படி தான் கேட்பாங்க, காவி உடை தெரித்தவர்கள் பெரும்பாலும் இப்படி தான் கேட்பாங்க. நமக்கு தான் அது ஷாக்கு, அவங்களுக்கு அது. உடனே திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஆசாஞ்சா சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, திரும்பி அவர் வந்து, ஐயா உங்களுடைய புத்தகத்தை வந்து இந்த குறிப்பிட்ட ஊரில் இருக்கக்கூடிய பதிப்பகத்தார் பிரசுரிச்சிட்டு இருந்தாங்களே, இப்போ அவங்க தொடர்ச்சியாக போடுறது இல்லையே, வேறு யாரும் போடுறாங்களான்னு கேட்ட உடனே திருப்பி எழுதி ஒரு கெட்ட வார்த்தை எழுதி
அவனு என் புத்தகத்தெல்லாம் போட்டுகிட்டே இருந்தானுங்க அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட வார்த்தை நீங்கள் என்ன கெட்ட வார்த்தாலும் போட்டுக்காங்க, அதை நான் மேடையில் சொல்ல முடியாது. ஆனால் ஆசாஞ்சா எழுதியிருக்கிறார். நான் கண்ட பெரியவர்கள் என்கிற நூலில் இது இருக்குது. இந்த தகவல் எல்லாம் உண்மையான தகவல். அதில் வந்து எழுதியிருக்கிறார். எழுதின உடனே அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஆசாஞ்சா ஓடி வெளியில் வந்துட்டாராம். என்னென்னா, நம்ம ஏதோ இவர் பக்தி நிறைந்தவர், நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவார்னு பார்த்தா ஒரே கெட்ட வார்த்தையாகவும் விலைமங்களாகவும் எழுதுறாருன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து வெளியில் வந்தோடனே கீவாஜா வந்து கூப்பிட்றாராம். இல்லை இல்லை வாப்பா வாப்பா நீன்னு. உடனே காவி உடை திருத்தவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கவிஞர் அந்த பேப்பரை வாங்கி கொடுங்குறாராம். என்ன பிரச்சனைனா, நம்ம ஆளுங்க கேசட் எடுத்துருவானுங்க, ஆனால் அதை எப்படியாவது கைப்பற்றுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க பாருங்கள். இதே மாதிரி சம்பவம் அப்போ நடந்திருக்கு. உடனே அவர் வந்து கீவாஜா சொல்லியிருக்கிறார், அந்த பேப்பரை கொடுத்துருப்பா அப்படின்னா. இல்லை இல்லை இந்த பேப்பரை நான் கொடுக்க மாட்டேங்கிறார் அவர். இல்லைப்பா ரொம்ப கெட்ட வார்த்தையை எழுதிட்டார். ஏன்னா அது ஸ்லேட்டில் எழுதிட்டு பேப்பரில் எழுதி நீட்டியிருக்கார். இல்லை இல்லை இதை நான் கொடுக்க மாட்டேன்னு இருக்கார். என்னப்பா இப்படி சொல்கிற, அவர் பெரிய கவிஞர்ப்பா அப்படின்னா, அவர் பெரிய கவிஞர் மாதிரி நடந்துக்கவே இல்லையா அப்படின்னு அவர் சொல்ல. இல்லைப்பா என்ன இருந்தாலும் அது எழுதுனது மட்டும் நீ கொடுத்துரு, தயவுசெய்து நான் கையெடுத்து கும்பிட்றேன், நீ கொடுத்துருந்தோட கீவாஜாவுக்காக திருப்பி அந்த காகிதத்தை கொடுத்துட்டதா அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இவர் அந்த காவி உடை தெரிவித்த அந்த மகா கவி வேறு யாரும் இல்லை, கவி யோகி சுத்தானந்த பாரதியார்னு அதில் அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் யாரை புதுச்சேரியில் சந்தித்திருக்க கூடும்னு நீங்கள் அனுமானிக்கலாம். அது பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றி எவ்வளோ உயர்வாக எழுதியிருக்கிறார் என்பதை அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து தெரிந்து கொள்ளவும். ஏன்னா அதில் அவ்வளோ உயர்வாக அவர் எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் எனக்கு பிடிக்கும் என்பதனால் நான் அதிகமாக சொல்கிறதாக கூட நீங்கள் நினைக்கக்கூடும். அந்த புத்தகம் இங்கே கிடைக்கும், நீங்கள் வாசித்து பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி அவர் எழுதுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். எப்படி இவர் போன உடனேயே உயர்ந்த பீடத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் இருவரையும் கீழே அமர வைத்தார் இல்லையா அந்த காவி கவிஞர், அப்படி அல்லாமல் சமமாக நிலைப்படியில் எங்கள் இருவரையும் இடது பக்கம் வலது பக்கம் அமர்த்தி கொண்டு அவர் பேச ஆரம்பித்தார். 2 மணி நேரம் பேசினோம். உயர்ந்த பல விஷயங்களை எல்லாம் சொன்னார். அதை விடவும் அவர் எங்கள் மீது காட்டிய அன்பு என்பது ரொம்ப முக்கியமானது. ஒருவன் என்ன கொள்கை சார்ந்திருக்கிறான் என்பதை தாண்டி அடிப்படையில் எவன் ஒருவன் அன்போடு இருக்கிறானோ அவன் அறத்தோடு வாழ்கிறான் என்கிற அர்த்தத்தை அவருடைய உரையாடல் கொடுத்தது என்று அவர் சொல்லியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. உலகியலின் அடங்களுக்கு துறைதோறும் நூல்கள், ஒருத்தர் தயவில்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும், தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் அப்படின்னு பாவேந்தர் சொல்லக்கூடிய அந்த கவிதைகளை நீங்கள் நிறைய வாசித்திருக்கக்கூடும். அதில் ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவார். இலவச நூல் கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும், எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பலகழித்தோம், குறைகளைந்தோம் இல்லை, தகத்காய தமிழை தாபிப்போம் வாரீர் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த உலகியலின் அடங்களுக்கு துறைதோறும் நூல்கள், ஒருத்தர் தயவில்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும், தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும்ங்கிற சொல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தக விழாவில், இந்த புத்தக அரங்கத்துக்குள் நீங்கள் ஒரு முறை சுற்றிவிட்டு திரும்பி வருகிற பொழுது எத்தனை புத்தகங்கள் மதத்தை பேசுகின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் எல்லா புத்தகமும் இங்கே விற்கிது. எந்த புத்தகத்தை நாம் வாங்க வேண்டும், எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், எந்த புத்தகத்தின் படியே நாம் நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த புத்தகங்களின் வழியாக நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கற்பிக்கப்படுகின்றன என்பது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு நிறைய சம்பவங்களை, நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடும் என்றாலும் கூட சில சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, சில சொற்களை பார்க்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். தோழர் சந்துரு அவர்கள் வந்து அம்பேத்கர் ஒளியில் தீர்ப்பு என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் வாசித்திருக்கக்கூடும், இல்லை என்றாலும் வாசிக்க வேண்டும். அவரும் அவருடைய உரையிலே அவர் அது குறித்தெல்லாம் பேசக்கூடும் நான் நம்புகிறேன். ஒரு முடிவை எடுக்கிற பொழுது என்ன விதமாக எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப கவிஞர்களை பற்றி சொல்லுகிற பொழுது இன்றைக்கு வந்து வாமு சேதுராமன் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள். அவரை பற்றி ஒரு சம்பவத்தை வந்து எழுத்தாளர் முத்துலிங்கம் வந்து ஐயாவின் கணக்கு புத்தகம் அப்படிங்கிற நூலில் ஒன்று எழுதியிருந்தார். நான் படிச்சுட்டு ரொம்ப அப்படியெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சந்தேகப்படுகிற அளவுக்கு ஒரு சம்பவம் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு 1,00,000 கவிதைகளுக்கு மேலே அவர் எழுதியிருக்கிறார். 1,00,000 எழுதினால் அது கவிதையாங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது வேறு. ஆனால் 1,00,000 கவிதைகள் எழுதிய மிக முக்கியமான ஒரு கவிஞர் அவர். மரபு கவிதை நிறைய எழுதியிருக்கிறார். நிறைய திராவிட இயக்க சிந்தனைகள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு கவிஞர். அவருடைய கவிதைகள் மீது மாற்று அபிப்பிராயம் இருக்கிறவர்கள் இருக்கக்கூடும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் வந்து சினிமாவுக்கு ஏன் பாட்டு எழுதலை அப்படின்னு முத்துலிங்கம் கேட்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் இத்தனை 1,00,000 பாட்டு எழுதியிருக்கிறீங்களே, இத்தனை 1,00,000 கவிதைகள் எழுதியிருக்கிறீங்களே, இத்தனை புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறீர்களே, உங்களை இவ்வளோ பெரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் பாராட்டி எழுதியிருக்கிறார்களே, நீங்கள் ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பதிலில் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்படியெல்லாம் கூட நடக்குமாங்கிற மாதிரி யோசனை எனக்கு வந்தது, உங்களுக்கும் கூட வரக்கூடும். அது என்னென்னா, அவர் வந்து சொல்லியிருக்கிறார், இல்லையா நான் வந்து பாட்டு எழுதி எப்படியாவது சினிமாவில் புகழ் பெறணுங்கிறதுக்காக நானும் ஆசைப்பட்டேன். அப்போ சாண்டோ சின்னப்ப தேவர் இருந்தார்.
அவர்கிட்ட போய் நான் பாட்டு கேட்டேன். கண்டிப்பாக தர்றேன்ப்பா, நீ நிறையா எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன், சரி எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஒரு மெட்டு கொடுத்தாரு, நான் எழுதிட்டு போனேன். படித்து பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குப்பா, அடுத்த வாரம் ரெக்கார்டிங்னு சொன்னார். அந்த ரெக்கார்டிங் தேதிக்கு நாள் நான் போனேன். போன உடனே என்னப்பா உன் கவிதையை வந்த கவிஞன்ட்டெல்லாம் காமிச்சேன், இவருக்கு பாட்டே எழுத தெரியலன்னு சொல்லிட்டானுவன், அதனால் உன் பாட்டை சினிமாவில் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரான். சொன்ன உடனே வாமு சேதுராமன் என்ன செய்தாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எல்லோரும் சிரிச்சிடக்கூடாது, கைத்தட்டிடக்கூடாது. அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தியை தான் நான் சொல்கிறேன். ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அதில் அவர் எழுதியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அப்படி சாண்டோஸ் சின்னப்பதேவர் சொன்ன உடனே நான் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டேன் ஐயா அப்படின்னு முத்துலிங்கத்திட்ட சொல்கிறாரு. என்ன சபதம்? இனிமேல் காலணிகள் அணிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போன செருப்பை சாண்டோஸ் சின்னப்பதேவர் ஸ்டூடியோ வாசல்லையே விட்டுட்டு நான் திரும்பி வந்துட்டேன். செருப்புக்கும் பாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. ஆனால் தன் மனதிற்குள் அவர் ஏதோ ஒரு விதமான ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக செருப்பை கழட்டி விட்டுட்டு வந்திருக்கிறார். அதே செருப்பு ஆட்சியை அமைத்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், அது வேறு. ஆனால் சேதுராமன் ஐயா செருப்பை கழட்டிட்டு போயிட்டார். உடனே முத்துலிங்க ஆர்வமாக கேட்குறாரு, அதுக்கு பிறகு அந்த செருப்பு போடுறதுக்கான வாய்ப்பு வந்துச்சா வரலையா அப்படின்னோடனே, எப்படியும் அடுத்த பாட்டு எழுதிட்டு தான் நான் செருப்பு போடணுங்கிறதுக்காக ரொம்ப வருஷம் போராடி ஒரு 3 வருடங்கள் கழித்து எனக்கு இளையராஜா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் அதே மாதிரி பாட்டை எழுதிட்டு வந்து தான் செருப்பு போடணுங்கிறதுக்காக பாட்டெல்லாம் எழுதி கொடுத்து ரெக்கார்டிங் தேதி சொன்னாங்க. ரெக்கார்டிங் தேதி சொல்கிறதுக்கும் நாள் அவரை போய் பார்த்துட்டு மறுநாள் செருப்பு வாங்கலாங்கிறதுக்காக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவரை பார்க்க போனேன். அந்த படம் ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்னதான் ஆச்சு பாருங்கள், அணி இலக்கணம்லாம் படித்த ஒருத்தர் காலனியே போட முடியாத அளவுக்கு சினிமா வாய்ப்பு, அவ்வளோ சிக்கலுக்குரிய வாய்ப்பு அது மாறி இருக்குது. அதுக்கப்புறம் என்னங்க நடந்துச்சு, அப்புறமா என்னென்னு முத்துலிங்க ஐயா கேட்குறாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அதற்கு பிறகு ஞாயிறு திங்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க, புது கம்பெனி, புது இசையமைப்பாளர். சரி, இளையராஜா வாய்ப்பு தரல, சாண்டோஸ் சின்னப்பதேவர் வாய்ப்பு தரல, புது கம்பெனி, நிச்சயமாக நம்முடைய எழுத்துக்கும் சொல்லுக்கும் மரியாதை இருக்குங்கிறதுக்காக நம்ம அவங்க எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எழுதினேன். ஞாயிற்றுக்கிழமை பாடல் பதிவு, ஞாயிற்றுக்கிழமை கம்போசிங், திங்கட்கிழமை பாடல் பதிவுன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப தயாராகி நான் போனேன். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பாடல் கம்போசிங் நடந்துச்சு. அங்கேயே உட்காந்து நான் எழுதிட்டேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த தயாரிப்பாளர் சொன்னார், நாளைக்கு காலையில் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க, இதுக்கான தொகையை வாங்கிக்கோங்க, உடனே போய் ரெக்கார்டிங் பண்ணுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி திங்கட்கிழமை காலையில் நான் போனேன். அந்த தெரு முழுக்க ஒரே கூட்டமாக இருந்துச்சுங்கய்யா. என்னன்னு விசாரித்தேன், அந்த தயாரிப்பாளர் செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஞாயிறு கம்போசிங், திங்கட்கிழமை பாலுன்னு என்னுடைய மொத்த பாடல் ஆசையும் மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னதாக அந்த தகவல் இருக்கிறது. இந்த தகவல் சரியோ தப்போ, உண்மையோ ஆசியமோ பகடியோ இதெல்லாம் விட்டுருங்க. சினிமாவில் பாட்டு எழுதுவது அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய முயற்சியை ஒவ்வொரு கவிஞர்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்களா அப்படின்னா செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியம். ஏன்னா உயர்ந்த இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கவிஞர்களை நான் அறிவேன். ஆனால் நான் என்னை நீங்கள் அறிந்த அளவுக்கு அவர்களை அறிந்திருப்பீர்களாங்கிறது ஒரு சிக்கலுக்குரிய விஷயமா இருக்குது. காரணம், சினிமா என்கிற இந்த ஊடகம் ஆக பெரும் ஒரு இடத்தில் வந்திருக்கு. ஆனால் பாட்டு எழுதுவது, பாட்டை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்போது நரமுநாதன் தோழர் அவர்கள் சொல்லுகிற பொழுது எள்ளுவய பூக்களே பாடலை பற்றிலாம் அவர் சொன்னார். ஆனால் அந்த எள்ளுவய பூக்களே பாடலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி, சம்பவம் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம்னாக்கா அது ஒரு பெரிய நீண்ட உரையாக மாறிடும். அதனால் நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்கிறேன். அந்த பாட்டு எழுதுவதற்கான ஒரு காரணம், அந்த பாட்டு எப்படி எழுத முடிந்தது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பாடல் காட்சியை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் இடத்துல காட்டிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாடல் செய்யணும். கதாநாயகன் இறந்து விடுகிறான். தாய் இறந்து போனதை நம்பவே இல்லை. இந்த இறந்து போனதை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை எல்லா தாய்க்கும் தன்னுடைய மகன் இறந்தே போயிருந்தாலும் கூட இறந்து போகவில்லை என்று தான் சொல்வாள். அவன் மனசளவில் அவள் இருப்பாள். இதை உள்வாங்கி கொண்டு எழுதணும் அப்படின்னு அவர் சொன்னார். படத்தினுடைய தலைப்பு அசுரன். அந்த காட்சியெல்லாம், அந்த இறந்து கிடக்கிற அந்த காட்சியெல்லாம் என்கிட்ட காட்டினார். அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ரொம்ப பதைவிதைப்பாக இருந்தது. மெட்டு கொடுக்கப்பட்டது. உடனே எனக்கு தோணியது, எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பாக்களையே ஆளால ஓஞ்சிரிப்பு கொத்துதையா, அச்சரிந்த நாட்டை ரொம்ப சுத்துதையா, கொட்டடியில் கோழி குஞ்சு கொள்ளையில் வாழையில், இதெல்லாம் எழுதிட்டேன். இது எழுதி முடித்து ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. ஆனால் எள்ளுவய அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதுவதற்கு இப்போ அதுக்கு அதே மாதிரியான அதே சந்தத்தில் இருக்கக்கூடிய பின்னாடி 2 வரி இருக்கு இல்லையா. கொள்ளையில் வாழையில் கொட்டடியில் கோழி குஞ்சு இருக்குல்ல, கொள்ளையில் வாழையிலன்னே நீங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த பாட்டை.
அப்படி இல்லாமல் எள்ளுவையன்னு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன என்பதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன். ராமன் சீதையை சிவதனுசை உடைத்து மணமுடித்துக் கொள்வதற்காக வருகிற பொழுது அந்த ஊரே கூடி ராமனை வேடிக்கை பார்க்கிறது. அது வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த காட்சியை கம்பர் எழுதுகிற பொழுது என்ன எழுதுவார்னா, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெரிசல் மிகுந்த அந்த கூட்டம், எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவிற்கு கூட்டம் என்று அவர் எழுதணும், அவ்வளோ நெரிசலை. ஆனால் அவர் என்ன எழுதியிருப்பார்னா, இடமில்லை உளுந்து இடன்னு எழுதியிருப்பார். கம்பர் அதை விவரிக்கிற பொழுது எள்ளு போட்டால் எள்ளு எடுக்கிறேன்னு எழுத மாட்டார், இடமில்லை உளுந்து இட அப்படின்னு இருக்கும். நான் இதை படிக்கும்போது எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா, எள்ளு போட்டால் எள்ளு எடுக்கிறதுங்கிறது உளுந்தை விட சின்னது எள்ளு. ரொம்ப ரொம்ப நெருக்கம் அதிகமாக, நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை சொல்வதற்கு எதுக்கு உளுந்துன்னு எழுதணும், எள்ளுன்னு எழுத வேண்டியதானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஏன் இவர் எழுதலை அப்படின்னு யோசித்து பார்த்தா, அப்போ தான் இந்த தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறியாமையோ மூட நம்பிக்கையோ அல்லது நல்ல நம்பிக்கையோ எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளுங்கள், நல்ல காரியங்களில் பற்றி எழுதுகிற பொழுது எல்லை குறிப்பிடக்கூடாது. தேங்காய் விலையிலேருந்து வந்தால் தேங்காய் எண்ணெய், கடலையிலேருந்து வந்தால் கடலை எண்ணெய், எள்ளுலேருந்து வந்தால் என்னென்ன எள்ளெண்ணெய் தானே சொல்லணும். அதையே நல்லெண்ணெய்னு சொல்கிறோம், எள்ளு சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஈமக்கரையை பயன்படுத்தக்கூடிய ஒரு தானியம். இந்த தகவல், இந்த செய்தி எல்லாமே பேராசிரியர் ஆ. சிவசுப்ரமணியம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த தாவரங்களை பற்றி அந்த கட்டுரையில் இருக்கும், இடம்பெற்றிருக்கு. எந்த செய்தியும் எந்த தகவலும் நானாக சொல்லவே இல்லை, எல்லாமே புத்தகங்கள் இருந்து. ஏன் இது புத்தக திருவிழா என்பதனால், ஒரு புத்தகம் படிப்பதனால் எவ்வளவு செய்திகள் நமக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இது புரிஞ்சிருச்சா? சரி, எள்ளுங்கிறது முதல்ல போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் எள்ளுங்கிறது போடக்கூடாது? ராமனுக்கு தானே எள்ளு போடக்கூடாது, நம்ம ராவணனுக்கு தானே பாட்டு எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கிட்டு, அதே ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய இறுதி பகுதியில் ராமனை இந்த இடத்துல வீழ்த்தியிருக்கணும்ல, ராமன் அப்படி இருக்கும்ல, ஒரு காப்பியம்னா அப்படி தானே இருக்கும். நமக்கு ஹீரோ வந்து ராமன்னா ராவண வில்லுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது ராவணனை நிச்சயமாக வீழ்த்துற இடத்துல எல்லை பற்றி ஒரு ஓமையை கம்பர் எழுதியிருப்பார்னு நான் கவனித்து கொண்டே படித்தேன். அவர் அதிலே எழுதியிருந்தார். கம்பர் அதிலே என்ன எழுதியிருக்கிறாரு, அந்த அம்பு துளைக்கும் பொழுது எள்ளு போட்டால் எள் எடுக்க முடியாத அளவிற்கு அந்த அம்பு உள்ளே நுழைந்து ஜானகியினுடைய, அதாவது சீதையினுடைய சிந்தனை உனக்குள் இருக்கிறதான்னு ஒரு நிமிஷத்தில் துளைச்சிட்டு வெளியில் வந்துச்சுன்னு எழுதிட்டார். நான் அப்போ யோசித்தேன், அப்போ இவர் ராமனுக்கு எள்ளு எழுத மாட்டேங்கிறாரு, ராவணனுக்கு எள்ளு எழுதிட்டார். நம்ம இப்போ படத்துக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது அசுரன்னா ராவணன் தான், ராவணனுக்கு நம்ம பாட்டு எழுதுனா எள்ளு வய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலைன்னு எழுதிடுவோம்னா, இன்று எல்லா இடத்திலும் அந்த பாடல்கள் பாடப்படுவதற்கு இப்படி ஒரு பண்பாட்டு அடையாளத்தோடு இருப்பது தான் காரணம். நாரமுநாதன் ஐயா அவர்கள் இந்த ஒரு பாட்டு மட்டும் எனக்கு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் நான் காரணம் கிடையாது. நம்முடைய பண்பாட்டில், நம்முடைய மரபில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு செய்தியினுடைய வெளிப்பாடு தான் அந்த பாடல்கள் உங்களுக்குள் வந்து கூடுதலாக தாக்குவதற்கு காரணம் நான் நினைக்கிறேன். அந்த பாட்டை போட்டால் எனக்கே கூட அழுகை வந்துடும். நம்ம தான் படைத்தோம், ஆனால் படைச்ச என்னாலே தாங்க முடியாத அளவுக்கு வருவதற்கு காரணம் என்னென்னா, ஒரு சடங்கு பாடலோ அல்லது ஒரு கூத்து பாடலோ அப்படின்னு கேட்குற பொழுது, ஒரு ஒப்பாரி பாடலை கேட்கிற பொழுது நம்ம அறியாமல் ஒரு பெரிய கண்ணீர் வரும். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து என்னென்னா, அந்த படத்தில் இருந்த கதாநாயகனுடைய மகன் இறந்து போனதுக்காக நம்ம எல்லாம் அழுவ மாட்டோம். நம் வீட்டில் நடந்த ஏதோ ஒரு மரணத்தை நினைத்து தான் அந்த பாடலை நம்ம கேட்கிறோமே தவிர, அந்த தனுஷுக்காகவோ, தனுஷுக்கு உடன் நடித்த அந்த அவனுடைய மகனுக்காகவோ நம்ம அழுவதில்லை. அதற்காகவும் தான் அழுகிறோன்னா கூட உண்மையாக நாம் அழுதது நம்முடைய சோகங்களை நினைத்து, நம்முடைய வாழ்க்கையை நினைத்தோம். எனவே திரைப்பட பாடல் என்பது இந்த சோகங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு லட்சம் பாடல்களை எழுதியிருந்தாலும் கூட இப்படி ஒரு வார்த்தை எழுதுகிற பொழுது டக்கென்று உங்கள் மனதுக்குள் வந்து பதிந்து கொள்கிறது இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இந்த டக்கென்று பதிந்து கொள்ளக்கூடிய இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே இந்த மனத்துக்கண் அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசித்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு கண் ஒன்று இருக்குது. அது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண். அந்த கண் என்னென்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல், இன்றைக்கு கூடிய தமிழ்நாட்டினுடைய அல்லது இந்திய அரசியலினுடைய மிக முக்கியமான ஒரு சூழலை தமிழன் எவ்வளவு அறத்தோடு புரிந்து வைத்திருக்கிறான் என்பதற்கான ஒரே ஒரு குறியீடு. அந்த பாட்டு மொத்தத்தையும் சொல்லி நான் எனக்கான உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரே ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய ஒரு பாட்டு, புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே, பிறப்பு ஓரென்ன உடல் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். இப்படி வரிசையாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாட்டில்
நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த பாட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் நம்முடைய அரசியல், அதுதான் இன்றைக்கு நாம் கவனித்து பார்க்க வேண்டிய நடவடிக்கை. இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நீட்டு அல்லது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக அந்த ஒரு பாடலை வச்சே நம்ம சொல்லிட முடியும். அது என்னென்னா, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே. இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்திலும் புத்தக காட்சிகள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுவதன் அடிப்படையான காரணம் எல்லாரையும் படின்னு சொல்கிறது தான். சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு 10 ஆண்டு காலமாக வந்திருக்கக்கூடிய அத்தனை திரைப்படங்களும் என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறது? படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. சிதம்பரம் எப்படியாவது படிச்சிரு, இல்லைன்னா கையில் இருக்கிறது பிடிங்கி வாங்கிக்கிறது தான், அசுரன், அப்படி எல்லா படமும் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன் படின்னு சொல்லிகிட்டே இருக்கு? நம்ம படிக்காத சமூகமா? நம்ம படிக்கவே இல்லையா? படிக்காமையா நம்ம இவ்வளோ பெரிய காவியங்கள் வச்சுருக்கோம், சங்க இலக்கியத்தில் இத்தனை 1000 பாடல்களை தொகுத்து வச்சுருக்கிறோம், அதில் இவ்வளோ பெரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஏன் திரும்ப இன்னமும் படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி நடத்துகிறோன்னா, நாம் மேலும் மேலும் படிக்க நம் மீது படிந்திருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளும் உடைந்து நொறுங்கும் என்பதற்காக நாம் இன்னும் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த புத்தக காட்சி வருது. அதனால தான் அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே, பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். அது ரொம்ப கவனித்து பாருங்கள். அம்மா பாசங்கிறது உயர்ந்த பாசம். ஆனால் வீட்டில் ஒரு 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு குழந்தையும் அம்மா என்னை பிடிக்குமா, என் தங்கச்சியை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா, தம்பியை பிடிக்குமா நீ கேட்டாக்கா அந்த அம்மா என்ன சொல்லும்? உடனே கூசாமல் ஒரு பொய் சொல்லும். என்ன சொல்லுன்னா, எனக்கு 2 குழந்தைங்களும் 2 கண்ணுங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்லும். ஆனால் ஆரியப்படையினது நடிஞ்ச என்ன சொல்கிறாரு? அப்படிலாம் கிடையாது. பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும்ட்டார். எந்த குழந்தை 2 குழந்தைகள் அறிவாக இருக்கோ அந்த குழந்தைக்கு தான் சோத்தில் தெரியாமல் முட்டையை வச்சு கொடுக்கும் உங்கள் அம்மா அப்படிங்கிறத நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அறிவுடையோன் 6 அரசு செல்லும். நல்லா யோசிச்சு பார்த்துங்க. உலகத்தில் இன்னும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை காப்பியங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூத்தவனுக்கு பதவி கொடுக்கலங்கிறது தான் முக்கியமான பிரச்சனையே. நீங்கள் ராமாயணத்தை எடுத்துக்கோங்க, எல்லாமே அதே தான். எவனுக்காவது ஒருத்தனுக்கு பதவி கொடுக்கணும், அது மூத்தவனாக இருக்கணும். இதுதான் இவங்களோட மொத்த பிரச்சனையுமே. அதுக்காக தான் ராமர் கோயில் கட்டுவானுங்க, அதை கட்டுவானுங்க, இதை கட்டுவானுங்க, மொத்தமும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும். அத்தனை பேர் மூத்தவனாக இருந்தாலும் அவனில் எவன்டா அறிவோடு இருக்கிறானோ அவன் வெளியில் அரசு நடத்தினா தான் அரசுன்னு சொல்லிட்டான். அதை விட சொன்னால் பாருங்க பின்னாடி, அதுதான் மறுபடியும் இப்போ நீட்டுக்கு முடிப்போம் நம்ம. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் மேற்பால் ஒருவன் கல்வி கற்பின் கீழ்ப்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இது ரொம்ப கவனித்து பாருங்கள். நாற்பால், மேற்பால், கீழ்ப்பால்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இதெல்லாம் ரொம்ப விளக்க வேண்டியதில்லை. ஆரிய திராவிட கதைகள் எல்லாம் எல்லா மேடையிலும் நம்ம பேசியிருக்கிறோம். இன்னும் தேர்தல் வரப்போது இன்னும் நிறைய பேச போகிறாங்க. அதனால் அதற்குள்ளே நான் போகல. ஆனால் கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் கீழே வந்துடுவான்னு தானே அர்த்தம். இதானே இயற்கை விதி. ஆனால் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறாருன்னா, கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் கீழே வந்துடுனே சொல்லலைங்க அந்த பாட்டில். நல்லா கவனிச்சு பாருங்கள். அதுதான் படிப்பினுடைய சிறப்பு என்பதை தமிழன் எப்படி புரிந்து வைத்திருக்கிறான் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமேன்ட்டான். சமமாயிருவான்றான். கீழ்ப்படுமேன்னு சொல்லவே இல்லை. கீழ்ப்படுமேன்னு சொல்லலாம்ல. படித்தா மேலே இருக்கிறவனும் கீழே இருக்கணும், எல்லாரும் சமமாயிருவாங்கிறத இதை தாண்டி ஒரு சங்கப்பாடல் இந்த 2000 வருடத்திற்கு முன்பு எழுதப்பட்டதுன்னு சொல்கிறோம். கீழடிக்கு பிறகு நம்ம 3500 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம சொல்லிக்கலாம். அப்படி 3500 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியை பற்றியும் அரசியலை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் சொல்லியிருக்கக்கூடிய நம்முடைய தமிழின் சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் நீங்கள் படியுங்கள், ஆனால் படியுங்கள். என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.